வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. ஷீரடி சாய் நண்பர்கள் குழு சேலம் தமிழ்நாடு அப்படின்ற குரூப்லேருந்து ஷீரடி சாய்பாபா கோவிலில் போயிட்டு அங்கே 1,00,000 பேருக்கான அன்னதானம்ங்க. எல்லாமே ஸ்கூல் குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. வாங்க அதை பற்றின ஒரு சின்ன காணொளி பார்க்கலாம். जय जय साई नमो नमः मोबाइल साई नमो नमः ओम साई नमो नमः साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः ओम साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः। 1,00,000 பேருக்கான அன்னதான விழா மிக சீரும் சிறப்புமாக ஷீரடி சாய்பாபா கோவிலிருந்து சுற்றி இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் நடந்துச்சுங்க. மிக சீரும் சிறப்புமாக நடந்துச்சு. இங்கே சமையல்காரங்க ப்ளஸ் நம்ம அந்த பொருட்கள் எல்லாமே நம்ம சேலத்துலேருந்து வாங்கிட்டு போயிட்டாங்கங்க. இந்த குழுவோட ஏற்பாடு தான் இது எல்லாமே. இந்த குழுவானது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு 5-6 பேர் போய் அங்கே தங்கியிருந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அப்புறம் ஸ்கூலில் பெர்மிஷன் வாங்குறது அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஆகஸ்ட் 13th போனதுங்க. ஆகஸ்ட் 15th நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தான் இந்த அன்னதான விழாவானது நடைபெற்றுச்சு. அதில் நானும் பங்கெடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது எனக்கு. இது அதிகாலைங்க ஒரு 6 மணி 5 to 6 இன்னும் நல்லா வெடியவே இல்லை. ஏன்னா காலையில் 4 மணிக்கெல்லாம் பூஜை முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வரோம். இது எல்லாமே சமையல் இன்னும் ஆகிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் சமைச்சு முடித்த பாத்திரங்கள்ங்க. எல்லாமே ஃபுல்லாக மூடி வச்சுருக்காங்க. எல்லாம் ஒரே டேஸ்ட்டுங்க. அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. 2 டிஷ்ஷு, அதாவது வெஜிடபிள் ரைஸு, கேசரி, அதுதான் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போன ஸ்கூலில் 3000 குழந்தைகள் இருந்தாங்கங்க. ஸோ 3000 குழந்தைகளுக்கு 2 பெரிய அண்டாவில் சாப்பாடு, 2 பெரிய அண்டாவில் கேசரியும் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சமையல் ஏற்பாடு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. சமையல் அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வண்டியில் ஏற்றி அனுப்புகிறதும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. அப்படியே பார்த்திங்கன்னா எல்லா ஆட்களுமே பரபரப்பாக வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது அந்த பூஜை சுற்றியும் போட்டாங்க. அந்த இதுவும் நடந்துச்சுங்க. எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டு, இது சிறப்பே என்ன அப்படின்னா சமையல்காரரையே கூப்பிட்டு பூஜை பண்ண வச்சாங்க. அது பார்க்கவே சிறப்பாக இருந்துச்சுங்க. அவரே பூஜை பண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து வச்சு ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பித்தாங்க. லோடிங் பண்ணுறதெல்லாம் ஈஸி இல்லைங்க. அவ்வளோ வெயிட்டான பாத்திரம். எங்களால் நகர்த்தக்கூட முடியல. 3 பேர் சேர்ந்து கூட நகர்த்த முடியல எங்களால். இந்த மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கும் ஏற்றி அனுப்புனாங்க. எங்களுக்கு வந்த வண்டி நம்பர் 14ங்க. ஸோ இது மார்னிங்லேருந்து இது நடந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் ஒரு 30 பேர். இது ஷேர் ஆட்டோ மாதிரி அங்கே ஒரு 10 பேர் உட்கார மாதிரி ஆட்டோஸ் இருக்குது. அதில் 30 பேர் 3 ஆட்டோ எடுத்துக்கிட்டோம். சாப்பாடு ஒரு ஆட்டோவில் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் அந்த ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தோம். வாங்க அதையும் பார்க்கலாம். அன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால ஸ்கூலில் ப்ரோக்ராம்லாம் நடந்துட்டு தாங்க இருந்துச்சு. ஸோ கரஸ்பாண்டன்ட் கிட்ட முதலே பேசியாச்சு. சும்மா ஒரு சின்ன மீட்டிங், அதுக்காக குரூப் மெம்பர்ஸ் உள்ளே போயிட்டு பேசிவிட்டு அவரை பரிமாறத்துக்கும் கூப்பிட்டோம். அவரும் ரொம்ப சந்தோஷமாக கலந்துக்கிட்டார். சில்ட்ரன் எல்லாருமேங்க அவ்வளோ சந்தோஷமாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. வாங்க அப்படி ஒன்று ஒன்றா பார்க்கலாம்.
நாங்க போன எங்களுக்குள்ளேயே ஒரு பயங்கர டிஸ்கஷன் போச்சுங்க. எப்படி பரிமாறுறது? எப்படி எடுத்து வைக்கிறது? ஏன்னா அவ்வளோ வெயிட் கீழ கூட எடுக்க முடியலங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாதி சாப்பாட வந்து நாங்க அதுலேருந்தே எடுத்து வச்சுட்டோம். ஏன்னா அங்க எடுத்தெல்லாம் தூக்கியெல்லாம் வைக்க முடியல. அவ்வளோ வெயிட்டான பாத்திரம். ஸோ சாப்பாடு அப்படியே நாங்கள் அந்த வண்டியிலேருந்தே எடுத்து எடுத்து பரிமாற ஆரம்பிச்சிட்டோம். பாதி காலியானதுக்கப்புறம் ஒரு அண்டாவை எடுத்து கீழே வச்சோம். அதோ குழந்தைங்கள்லாம் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக உட்காந்துட்டாங்க. பேப்பர் பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தண்ணி அங்கே வந்து எல்லா இடத்துலையுமே தண்ணி அங்கே கூலிங் வாட்டர் தான் வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டும் அன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால எல்லோரும் வெளியே போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. ப்ளஸ் பரிமாறத்துக்கு நாங்கள் மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களும் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இன்வால்வ் ஆகி செய்ய ஆரம்பித்தாங்க. சாப்பாடு நாங்கள் எடுத்துகிட்டு போனது 3000 பேர்த்துக்கு. எல்லாமே எந்த ஒரு வேஸ்ட்டும் பண்ணாமல் குழந்தைங்களுக்கும் சரியாக போயிடுச்சு. அது ரொம்ப பெரிய வேஸ்ட் ஆகலைங்க. கேசரி மட்டும் கொஞ்சம் இதாகிடுச்சு. பட் கொஞ்சம் வேஸ்ட், அதாவது கொஞ்சம் வேஸ்ட்டுனா ஒரு பாத்திரம் அளவுக்கு தான், சின்ன ஒரு நம்ம அன்னக்கூடை அளவுக்கு. ஸோ எல்லா டீச்சர்ஸ்க்கும் அதை இது பண்ணியாச்சு. டீச்சர்ஸ் எல்லாருமே சாப்பிட்டாங்கங்க. அது இன்னும் கூடுதல் சிறப்பு. இதோ இவர் வந்து ஃபஸ்ட்டு பரிமாறி வச்சார்.
வீட்டில் போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் வயிறார சாப்பிட்டது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்கலாம் கீழே போட்டுட்டாங்க. அதை வந்து அந்த டீச்சரும் சரி, அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்டும் எந்த ஒரு மனக்கசப்புமே இல்லாமல் எல்லாமே க்ளீன் பண்ணாங்கங்க. நாங்களும் சேர்ந்து ஃபுல்லாக அந்த கிரவுண்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்புனோம். இந்த நிகழ்வானது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சுங்க. கண்டிப்பாக பார்த்த உங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அருமையான உணவு பகிர்தல் அப்படிங்கிற நிகழ்வோடு நம்ம பார்க்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே எடுத்து வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு. ஆகஸ்ட் 16 வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். அங்கே வந்து விளக்கு பூஜையோட கோவில்லையேங்க, கோவில் மண்டபத்திலேயே நடைபெற்றுச்சு. அதை பற்றின அடுத்த முழு வீடியோ பதிவை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.